நான் வந்து கோவை கிழக்கு மாவட்ட மகளிரணி தலைவியாக இருக்கேங்க. என் நேம் மோகனப்பிரியா. இன்னைக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து பங்கேற்றது எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி கொடியை வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்தினதுனால் உணர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய குழந்தைய முதல்ல கையில் வாங்குறப்போ எப்படி அதை ஃபீல் பண்ணுவாங்களோ, ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தைய ஃபர்ஸ்ட் எடுத்து பால் ஊட்டுறப்போ எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி வந்து அதை சொல்றதுக்கான வரிகளே கிடையாது, அதை நிர்ணயிக்கான வரிகளே கிடையாது. எல்லாமே வந்து என்ன சொல்றதுங்கன்னா கூஸ் பம்ஸ் மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்ததுங்க. தலைவர் வாசிக்க நீங்க பின்னாடி வாசிக்க இதுதான் முதல் முறை. அதாவது சமூக வலைதளத்தில் அறிவித்தாங்க. இதுதான் முதல் முறையாக வந்து அந்த உறுதிமொழியை வந்து ஒரு தமிழக வெற்றி கழகத்தை மகளிரணி தலைவியாக இல்லை, ஒரு உறுப்பினராக அந்த உறுதிமொழியில பார்த்தாலே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து சமத்துவம் இருக்கணும், ஜாதி மதங்கள் இருக்கக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கறத வந்து எல்லாமே வந்து எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்துற பாயிண்டா இருக்கு. அது தளபதி சொல்லி நாங்க பின்னாடி சொல்றது அப்படிங்கறது வந்து ஒரு பெரும் பாக்கியமா நாங்க ஃபீல் பண்றோம். மகளிரணி தலைவியா வந்து மாவட்ட தலைவியா ஒரு பெண் இல்லாதது ஒரு குறையா பார்க்கப்படுது. எல்லாமே வந்து மாநாடு போடுறப்ப கொள்கைகள் அறிவித்து அதுக்கு உண்டான ப்ராப்பரா என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த ப்ராசஸ் வந்து 1 by 1 பண்ணுவாங்க, தலைமையிலிருந்து பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மாநில கொள்கை பொதுச் செயலாளரா வந்து மகளிரணி தான் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்து கண்டிப்பா பட் இந்த விஷயத்துல வந்து ஒரு பெண் வந்து மகளிரணி தலைவியா மட்டுமே ஒரு பெண்ணை மட்டும் அப்படியெல்லாம் சுருக்கலைங்க. சில இதுல வந்து மாவட்டத்துக்குள்ளேயே மகளிர்களும் இருக்கிறாங்க. மகளிர் அணி தலைவியும் தனிப்பா, மாணவர் அணியும் தனியா இருக்கும், இளைஞர் அணியும் தனியா இருக்கும், மகளிர் அணியும் தனியா இருக்கும். சில அமைப்புகள்ல வந்து மகளிர்களும் இணைந்துதான் அந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க. உடம்பெல்லாம் ரொம்ப இந்த கூஸ்பமான மாதிரி ஆயிடுச்சு. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து ஒண்ணுமே பேசவே தோணல, ஒரே ஆர்ப்பரிக்கணும் தான் தோணுச்சே ஒழிய அது நாங்க ரொம்ப சந்தோஷத்தை வந்து நாங்க எங்க கையை தட்டி நாங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துறோம் நாங்க அந்த பாட்டை கேட்டவங்க. ஆமா ஆமா எல்லாமே இந்த உறுதிமொழியில பாத்தீங்கன்னா எல்லாமே கொண்டு வராங்க பாருங்க, எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க உறுதிமொழியில. சோ அந்த உறுதிமொழி அவர் சொல்ல நாங்க சொல்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமா, மத நல்லிணக்கம், ஜாதி மதம் எல்லாமே வருது, வந்துருச்சு. ஆமா, எல்லாருமே தான் வந்திருக்காங்க, எல்லாருமே வந்திருக்கோம். எங்கள் இல்ல இன்னைக்கு எல்லா 250 பேர் 300 பேர் வந்திருக்காங்க. அதுல எல்லாருமே வந்து நாங்க இன்னைக்கு வந்து வந்திருக்கோம், எல்லாருமே வந்திருக்கோம். ஆமா கண்டிப்பா வந்து எங்க தளபதி வந்து பெண்களுக்கு தான் முதல்ல முக்கியமா கொடுப்பாரு. கண்டிப்பா அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எந்த கண்டிப்பா வரும். அவரு இத்தனை வருஷமா பொத்தி பாதுகாத்து இப்போ ஒரு குழந்தைய பெத்து எடுத்து காமிச்சா எப்படி இருக்கும், அந்த உணர்ச்சி தான் அப்படியே பயங்கரமா இருந்தது, புல்லரிச்சு போச்சு எங்களுக்கு. அவர் எப்பவுமே எங்களுக்கு வந்து சொல்றது எல்லாமே நல்லது செய்யணும் அப்படின்ற பேஸ்ல தான் எங்களை கொண்டு வந்தாரு. அப்போ வந்து இந்த உறுதிமொழி வந்து எங்களுக்கு புதுசு இல்லை, ஆரம்பத்துல இருந்தே அவர் அந்த இது சொல்லி எங்களை வழி நடத்துனதுனால அது அப்படியே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.